இருக்கிறது ஒரே ஒரு சுப்ரீம் காட். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் அப்படின்னு நிறைய ரிலிஜன்ஸ் இருக்குது? இதுக்கு சிம்பிளான பதில் என்னென்னா, கடவுள் தன்னை பற்றின நாலேஜை டைரக்டாவோ இல்லை தன்னோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாகவோ சொல்லுவார். சொல்கிற டைமு, சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன், பீப்புள் இவங்கெல்லாம் வேறு வேறு இருக்கிறதுனால வேறு வேறு ரிலிஜன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. புத்தா கிருஷ்ணாவோட 9th அவதாரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ புத்தா வந்ததுனால புத்திசம் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி மற்ற ரிலிஜன்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். எல்லா ரிலிஜன்லேயும் 4 விஷயம் ரொம்ப காமனாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு, இந்த உலகத்தில் நிறைய கஷ்டம் இருக்கும். செகண்டு, என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் நல்ல ஒரு பியூரான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது. மூணாவது, கடவுளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது. நாலாவது, கம்ப்ளீட்டாக உங்களை கடவுளுக்கு சரண்டர் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படிங்கிறது. பைபிளில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த கடவுள் பேர் ஜெஹோவா. அவர் தான் ஜீசஸோட அப்பா. குரானில் ப்ராஃபெட் முகமது அல்லாஹ் அப்படிங்கிற ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பகவத்கீதாவில் கிருஷ்ணா நான் தான் ஒரே ஒரு சுப்ரீம் லார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தைய நம்ம செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, வைரக்குட்டி அப்படின்னு நிறைய பேரை வச்சு கூப்பிடுறோம். அதே மாதிரி ஒரு ரிலிஜனில் ஒரு செல்ல ஆசையான பேரை வச்சு கடவுளை கூப்பிடுறாங்க. முஸ்லீமில் அல்லான்னு கூப்பிடுறாங்க, ஹிந்துவில் கிருஷ்ணான்னு கூப்பிடுறாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஜீசஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லா ரிலிஜனும் கடவுளை எப்படி அடையிறது அப்படிங்கிற வழியை தான் சொல்லித்தராங்க. நீங்கள் சென்னை போகணும் அப்படின்னா சென்னைக்கு ஒரே ஒரு ரூட்டாக இருக்குது. ஏகப்பட்ட ரூட்டு ஃப்ரம் ஆல் த டைரக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் எந்த ரூட்டை வேணாலும் எடுத்து சென்னைக்கு போகலாம். அந்த மாதிரி நிறைய ரிலிஜன்ஸ் இருக்குது. எந்த ரிலிஜனை வேணாலும் நீங்கள் ஒரு ரூட்டாக எடுத்து கடவுளை அடையலாம். அதனால நம்ம பெருசாக எதுவும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லைங்க. கடவுள் ஒன்று தான், பேர் கூப்பிடுறது தான் வேறு வேறையாக இருக்குது. கடவுள் சொல்கிற கண்டென்ட்டு ஒன்று தான். அதனால் நம்ம ரொம்ப யோசிக்காமல் சந்தோஷமாக கடவுள் அப்படின்னு காமனாக பார்த்தோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம்.